மேடையில் வீட்டிற்கும் எல்லா பெரியவங்கள இந்த கலை உலகத்தை நிஜமாவே ரசிக்கக்கூடியவங்க, ரொம்ப ஆர்வமாக பேஷனட் டிக்னிட்ரீஸ்க்கு என்னோட வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமார்னு அன்பான வணக்கம். வாழ்த்துக்கள். டைரக்டர் மகேந்திரன் சாரோட பேரில் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கண்ணன் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஆமாம், நல்லபடியாக நடக்கணும் அகாடமி. நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும், ஒரு நடிகையாக இருந்தாலும், எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், எவ்வளவோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ படங்களில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், பிரசாத்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட், பிரசாத் மல்டிமீடியாவில் ஒரு கோர்ஸுக்கு படித்து ஒரு குறும்படம் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வேணும். அந்த அகாடமிக்குள்ளே படிக்கும்போது தான் தெரிஞ்சது, எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃபில் இருந்து அவ்வளோ ஆர்வமாக படிக்கிறதுக்கு வராங்க. ஒரு பையன் ஐடியிலிருந்து வரான், ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் ஆந்திரா, 2 பேர் ஆந்திராவிலிருந்து வராங்க. சம்பந்தமே இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி வயசானவங்க 50 வயசு 60 வயசு ஆளுங்கள் கூட இதே பிரசாதில் என் கூட படிச்சிருக்காங்க. என்னோட முன் பேட்சில் பின் பேட்சில் படிச்சிருக்காங்க. குறும்படத்தில் நடிக்கிறாங்க, ஆர்வமாக இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறதுக்கு. எனக்கு தினசரி ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்கள் சீரியல்லையும் படங்கள்லையும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவ்வளோ ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில் வந்ததுனால. எவ்வளவோ பைத்தியமாக இருக்காங்க சினிமா பற்றி, சினிமாக்குள்ளே நுழையிறதுக்காக. என்னோட குறும்படம் நான் எடுத்ததப்புறம் இது எல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன். நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் கூட அப்படி இருக்காங்க இது படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க சார், பெரிய டைரக்டரோட பேரில் ஆரம்பிக்கிறீங்க. அதனால அங்கே சிறப்பு முறையோட எல்லாம் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்துட்டு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சா பத்தாது, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன ஒரு சஜஷன், அங்கே படிக்கிற பசங்கள்ல நீங்களே தேர்ந்தெடுங்க யாரு நிஜமான நல்ல டேலண்ட் உள்ள பசங்க. அது டைரக்ஷனா இருக்கலாம், ஆக்டிங்ல இருக்கலாம், சினிமாடோகிராஃபிக்ல இருக்கலாம். அந்த மாதிரி சில பேர் பயங்கர டேலண்ட் உள்ள இருப்பாங்க. அந்த மாதிரி டேலண்ட் உள்ள பசங்கள்ல சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில சேர்ந்து டைரக்டர்ஸ் கிட்ட அனுப்புங்க. ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம். அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு அவங்க, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம கிட்ட எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, படம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த அகாடமியிலிருந்து ஒரு 2 பேர் நீங்க சேர்க்கணும். நம்ம அகாடமியிலிருந்து அது சினிமாட்டோகிராஃபர் கிட்ட, டைரக்டர்ஸ் கிட்ட நீங்க அனுப்புங்க சார். அவங்களுக்கு ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணணும் சார். இது தியரி மட்டும் பத்தாது, பிராக்டிக்கல்ல அவங்களுக்கு நாலேஜ் வேணும். அதை நீங்க கண்டிப்பா நீங்க செய்யணும். இது என்னோட சின்ன ஒரு இது. ஏன்னா இங்க படிச்சுட்டு மட்டும் பத்தாது, ஒரு இயக்குனர் கூட அவங்க ஒர்க் பண்ணணும், ஒரு சினிமாட்டோகிராஃபர் அண்டர் ஒர்க் பண்ணணும். அந்த லொகேஷன்ல என்ன நடக்கணும்னு உண்மையான ஒரு நாலேஜ், ப்ராக்டிக்கல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் சார். அதை நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு நீங்க அவங்களுக்கு கூட டைப் பண்ணி, டைரக்டர்ஸ் கூட டைப் பண்ணி, செல்வமணி சார் இருக்காரு, தானு சார் இருக்காரு, படம் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் இல்லையா, பேரரசு சார் இருக்காரு, லெனின் சார் இருக்காரு, எடிட்டிங். ஓ மை காட், என்னோட குறும்படம் பத்தி சொல்லி ஆகணும். லெனின் சார் இல்லைன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. நன்றி லெனின் சார். கண்டிப்பா இந்த மேடையில நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப லக்கி, எவ்வளோ லக்கின்னு என்னாலே சொல்ல முடியாது. நான் எவ்வளோ லக்கி. எல்லாமே என்னோட லைஃப்ல நடந்தது நல்ல நல்ல விஷயங்கள்ல இந்த குறும்படம் கூட அவ்வளோ லக்கான ஒரு விஷயம்தான். எல்லாமே ஒரு ஆர்வம் தான். நம்ம போடுற அந்த ஆர்வம், நம்ம போடுற அந்த பேஷன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது.
ஸோ அந்த மாதிரி லெனின் சாரோட சப்போர்ட், ஓ மை காட், சச் அ ஸ்வீட் பர்சன். கோவப்படுறேன்னு சொன்னீங்களே தானு சார், நான் ஷாக் ஆயிட்டேன் ஒரு செகண்ட். ஐயோ, அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன், அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஒரே ஒரு ஃபோன் பண்ண, ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன், உடனே அவரு எடிட்டிங் செய்யணுமா அப்படின்னாரு. ஆமா சார், எடிட்டிங் செய்யணும், உடனே வாங்கன்னு சொல்லி என்னை வர வச்சு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு, சும்மா சின்னதா ஒரு எடுத்திருக்கேன், எனக்கே பயம், ஐயோ என்ன சொல்லுவாரோன்னு பார்த்துட்டு. ஆனா அதை எப்படி எப்படி நம்ம சரி பண்ணலாம், எப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எவ்வளோ அழகா அதை எடிட் பண்ணலான்னு சாரோட இது இல்லான்னு கண்டிப்பா முடியாது. அவரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி ராஜா சார் இருக்கட்டும், அவரும் ஐயோ ஃபுட்டேஜ் பார்த்ததும் மியூசிக் பண்ணி கொடுத்த இளையராஜா சாருக்கு எப்பவுமே நன்றி. ஸோ அந்த மாதிரி இந்த குறும்படத்துக்கு அந்த மாதிரி சேர்ந்துச்சு. குறும்படம் எல்லாம் ஓகே, லெட் இட் பி. இந்த அகாடமி நல்லபடியா நடந்து நிறைய இங்க பசங்கள் வந்து படிச்சு அப்புறம் போய் டைரக்டரோ ஆக்டரோ ரைட்டர்ஸோ எவ்ரிதிங் ஏதாவது ஆகணும்னா கண்டிப்பா இந்த அகாடமி நல்லபடியா வரணும். நிறைய பேர் இங்கிருந்து படிச்சுட்டு வெளியில் வரணும். நானும் புதுமை பித்தன் படத்துல ஒரு ஷெட்யூல், ஒரு அன்ஷெட்யூல்ல வந்து மகேந்திரன் சார் டைரக்ஷன் பண்ணாரு. ஆமா, ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி தட் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் சர்ஸ் டைரக்ஷன். அந்த டைம்ல எனக்கு தெரியல பெருசா. The only thing I knew, he is a very big director. He's done very big films. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் தவிர, ஆனால் அப்புறம் பயம், ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட், ஒரு பயம், நம்ம இன்டராக்ட் பண்ண முடியல ஒன்றும். பட் அவர் கூட அவரோட டைரக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த படத்துல. ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ், ஆல் லவ்லி பீப்புள் ஆன் த ஸ்டேஜ். எல்லாரும் கூட எனக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 2 நாள் முன்னாடி தான் சாருக்கு பாராட்டு விழா நடந்தது, முந்தா நேரத்தை. இன்னைக்கு சாரோட பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்போ கலைமணி சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், நான் உதவியாளர் இருக்கும்போது, அவர் ஒரு பெரிய ஹீரோ, மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு அவர் முக்கியமான காரணம். அவர் பேர் அவர் சொன்னதில்லை. அப்போ கலைமணி சார் சொல்லும்போது சொன்னார், இல்லை செல்வமணி, நம்ம பேர் அவன் சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு. நம்மளால அவன் உயர்ந்த இடத்துல இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, அவன் நம்ம பேரை சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும், அப்போதான் அவன் நம்ம பேரை சொல்லுவான்னு. ஆனால் அது அப்படிலாம் இல்லாமல் அவர் மறைந்த பிறகு கூட வந்து அவர் நினைவால் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே நம்ம யார்கண்ணனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தரும். ஏன்னா யார்கண்ணன் வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர். அவரோட நெருங்கிய பழக்கமே எனக்கு வந்து ஒரு படைப்பாளிகள் ஆரம்பிக்கும் போது அவரோட எனக்கு நெருங்கிய பழக்கம். அப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி தூரமாக பார்த்து மதுக்கூர் கன்னடா தான் தெரியும் எனக்கு. அள்ளி தந்த வானம் எழுதணும், அவர் தான் இவரான்னு கூட எனக்கு தெரியாது. வரும்போது படைப்பாளி ஆரம்பிக்கும் போது பாரதி ராஜாவுக்கு நானும் வி சேகரும் வந்து லெஃப்ட் ரைட்டு. அது மாதிரி எனக்கு வந்து யார்கண்ணனும் சசிமோகனும் லெஃப்ட் ரைட்டு. இவங்க இருந்தால் தான் அந்த அப்போ 24 மணி நேரம் வந்து 6 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் எங்களுடைய பணி இருந்தது. அப்போ தான் யார்கண்ணனோட உழைப்பு, அவருடைய எழுத்து திறமை எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அவர் பயன்படுத்திட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் யார்கண்ணன்னா ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்குனர். எப்படின்னா, நாங்கள் இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, இப்போ நாங்கள் டைரக்டராக உருவாக்குறோம். நாங்கள் கூட வந்து சரி இப்போ டைரக்ட் பண்ணுறோம், அதில் ஒரு இதை விட நம்மக்கிட்ட இருக்கவங்க வந்து ஒரு கொஞ்சம் பேர் டைரக்டர் ஆக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம டைரக்டர் யூனியன்லேருந்து ஒரு 50 பேருக்கு வேறு இடத்துல வந்து சான்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு 25 படங்களில் மிகச்சிறந்த படங்களில் தேர்ந்தெடுத்து அதுலேருந்து ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் நடிக்கலாம், அவங்களாம் ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணி அந்த ஒரு சிறந்த நடிகைக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம். அந்த அவார்டை வாங்க வரும்போது தான் எனக்கு வந்து அது யார்கண்ணனோட மகள்னே தெரியும். எனக்கு அது வரைக்கும் வந்து யார்கண்ணனோட பழகினா கூட இது என்னோட மகள்னு அவர் சொன்னதே இல்லை. என் மகன் எடுக்கா சார் நீங்கள் ஏதாவது ஒரு அவார்டு கொடுங்க அப்படிலாம் இல்லாமல் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க நம்ம அவார்டு மேடையில் கொடுக்கும்போது இது யார்கண்ணனோட மகள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் நண்பர்கள்கிட்ட கூட வந்து எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காத ஒரு நண்பர் வந்து யார்கண்ணன். அவருக்கு எனக்கு நிறைய கருத்து முதல் வந்திருக்கு, ஆனால் உறவு முதல் இது வரைக்கும் வந்ததில்லை. நல்ல மிக சிறந்த நண்பர், நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க.
இதெல்லாம் விட சிறந்த இது வந்து குட்டி பத்மினி சொன்னதுதான் வந்து மிகச்சிறந்த விஷயம் கண்ணன். ஏன்னா குட்டி பத்மினி உண்மையாகவே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த இடத்துல அவங்க இருக்காங்க. யாரை வேணாலும் அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். தமிழ் சினிமா அவங்களை சரியாக பயன்படுத்திக்கல. நான் கூட வந்து 2-3 தடவை வந்து அவங்களோட வந்து பயணித்தேன். ஆனால் அதை யாரும் அவங்க வந்து எப்பவுமே என்னன்னா இங்கே இது ஒரு ஆணாதிக்க சமூகம். இது வந்து அவங்க ஒருத்தர் சாதிச்சவங்களை பார்த்து ஒன்று பொறாமையாக இருக்கும். பெண்ணை பார்த்தோன்னே ஒன்று பொறாமையாக இருக்கும், இல்லை சீப்பாக இருக்கும். அதுதான் அவங்களோட திறமையை வந்து யாரும் இங்கே சரியாக எடை போட மாட்டாங்க. அது தமிழ் சினிமாவும் அப்படி தான். அவங்க நினச்சிருந்தா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் அவங்கள சரியாக பயன்படுத்தியிருந்தா இன்னைக்கு தமிழ் சினிமா கண்டவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இடத்துல தமிழ் சினிமா இருந்திருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோமை இது வந்து ஒரு அட்சய பாத்திரத்தை கொண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். தமிழ் திரையினங்களோட எடுத்த அவங்ககிட்ட நீங்கள் போய் பிச்சை எடுக்க வேண்டாங்க. அது இன்னைக்கு ஓடிடி ஆகி அது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லெவல் வந்திருக்கும். அன்னைக்கு வந்து குட்டி பத்மினிக்கு ஜிடிவியில் இன்னைக்கு ஜிடிவியே வந்திருக்காது. ஜிடிவி வந்து எங்ககிட்ட வந்து அன்னைக்கு நெகோஷியேட் பண்ணுறாங்க. தமிழ் திரை 49%, தமிழ் இவங்க ஜிடிவி 51%. நாங்கள் ஆரம்பிக்கலாம், நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம், நம்மளே ஜிடிவியே வேண்டாம் நீங்களே பண்ணுங்கன்னு கூட. ஆனால் அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அதனோட வேல்யூ தெரியல, எங்களோட வேல்யூ தெரியல, எதிர்காலத்தோட வேல்யூ தெரியல. இன்னைக்கு வந்து எங்கேயோ போய் கை கட்டி நிற்க வேண்டிய இடத்துல தமிழ் சினிமா இருக்கு. அந்த வகையில் வந்து குட்டி பத்மினி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாமா நீங்க வந்து உங்களுடைய இது வந்து கண்ணனுக்கு கொடுங்க. அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான, வேலிடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது யார் வேலிடேட் பண்ணுறாங்கிறத வச்சு தான் அந்த ஸ்டூடெண்ட் வெளியே போய் சொல்லிக்க முடியும். அந்த வகையில் கஷ்டப்படாமல் உங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லக்கு அடிச்சிருக்கு இன்னைக்கு மேடையில். அந்த வகையில் குட்டி பத்மினிக்கு நன்றி. அவங்க சொன்ன விஷயத்தை கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோமா. அந்த அவார்டு உண்மையாகவே வந்து தமிழ் சினிமாவிலேருந்து மிக சிறந்த இயக்குனர், இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு அவார்டு கொடுக்குற இது வந்து நிச்சயமாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நீங்கள் கூட இருந்து நீங்கள் எங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி. யார் கண்ணன் வந்து முதல் புள்ளியார் சுழி போட்டது கலைப்புலின்ற ஒரு பெயர் எழுதினார் 1984. அதுதான் யார். அவர் அன்னைக்கு எழுதின எழுத்து இன்றும் என்றும் அது நிலைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் சந்தித்தது வந்து சுரேஷ் மஹாலில் டப்பிங் தேட்டரில் நான் அவரை முதல் சந்திக்கிறேன். அப்போ வந்து கை கொடுக்கும் கை படத்தினுடைய டப்பிங் சவுகார் ஜானேமா வந்து டப்பிங் பேசிட்டு போகிறாங்க. மகேந்திரன் சார் இல்லைப்பா, மகேந்திரன் இருந்தால் கூட தப்பிச்சிக்கலாம்பா டப்பிங்கில், இந்த கண்ணங்கிட்ட மாட்டிங்கன்னு அவஸ்தப்படுறதா, அது விடவே மாட்டேன்றான், அப்படி சீரும் சிறப்புமாக செதுக்கிறான் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அப்படின்னு சொன்னாங்க. யார் அந்த கண்ணன் அப்படின்னு கூப்பிட்டு பேசினேன். அப்போ 2 பேரும் வந்தாங்க, சக்தி சுப்பிரமணியம், மதுக்கூர் கண்ணன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் வாங்க, எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அதுதான் யார். அது நார்த் உஸ்மான் ரோட்டில் அலுவலகம் திறந்து அவர் புள்ளியார் சுழி போட்டு ஆரம்பித்த படம் தான் யார். அது வந்து அதில் வந்து என்னென்னா, அதில் சற்றப்போ இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு லட்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. அந்த படத்தில் பணியாற்றிய என்னுடைய ஆத்மார்த்த நண்பர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களும் பிஆர்ஓ பாரிவல்லல் அவர்களும் படத்தொகு செய்த லெலின் சார் அவர்களும் இந்த மேடையில் பார்க்கும்பொழுது உண்மையிலே சொல்லனா இன்பம் சூழ்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் படத்தினுடைய 100வது நாள் விழா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அந்த விழாவை நடத்தி கொடுக்குறாரு. அவர் வந்து மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி தானுவை பார்க்கும்போது எனக்கு ஏழை நண்பன் பணக்கார நண்பன் ஒரு கதையை சொல்லி ஏழை நண்பனாக தானு நினைக்கிறேன், இப்படிப்பட்ட பணக்காரெலாம் மேடையில் வச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரு படம் பண்ணி தரப்போகிறேன்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு கண்ணனை கூப்பிட்டு எனக்காக ஒரு கதை சொல்லினார். கண்ணை வேற ஒரு கதைக்கு போனார், அவர் கதையை விட்டுட்டாரு. அது ஒரு சின்ன வருத்தம் எனக்கு வாழ்நாள்லாம் அது வருத்தம் இருக்க தான் செய்யும். எப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணி கண்ணே கன்னியாகுமரியன் போனாருன்றது ஒரு அது ஒரு அதாவது அவரோட கவித்துவமான ஒரு கலைஞன். அள்ளித்தந்த வானம் மண்ணை அல்லவா சொல்லித்தந்த பூமி தந்தை அல்லவான்னு எழுதினவர் இல்லையா, அது இன்றைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டா அங்கேயும் இங்கனாதபடி எங்கும் ஒழிச்சின்னு இருக்குது. அப்படிப்பட்ட கண்ணன் வந்து மகேந்திரன் சார் பேரில் ஆரம்பிக்கும்பொழுது மகேந்திரன் சாருக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்குது. எனக்கு வந்து 91 தையல் கான் படத்துக்கு கதை கொடுத்தவர் எஸ்மி முத்துராம் சார் இயக்குனர். அப்போ அவரோடு பழகிய பழக்கம், அதனால் அவருடைய பையன்
ஜான் மகேந்திரனுக்கு வந்து நான் சச்சின் படம் கொடுத்தேன். இப்போ திரும்பவும் 18ஆம் தேதி அது ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு பிரளயத்தை அந்த படம் உருவாக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரில் இந்த ஃபிலிம் அகாடமி துவங்கும்போது இங்கு படிக்கின்ற அத்தனை பேருக்கும் வி கிரியேஷன் நிறுவனம் வாய்ப்புகளை வழங்கி ஒரு கொடையாக இருக்கும் என்பதை அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன். அதோட மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தம்பி செல்லுமணி இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். எனக்கு உரிமை இருக்குது, அவர்கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன், எந்த நேரத்தினாலும் பேசுவேன். ஆனால் திரையுலகுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தம்பி செல்லுமணி. அவருக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கலைஞர் தன்னை தாழ்த்திக்கின்னு தன்னை வருத்திக்கின்னு இந்த திரையுலகத்துக்காக சேவை செஞ்சுன்னு இருக்கிறாரு. ஆகவே இப்போ நடக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனையை எனக்காக திரும்பவும் மறுபரிசீலனை பண்ணி எல்லாரையும் ஒரு சேர நீ என்றைக்குமே ஒரு தாயானவன் தந்தையானவன். ஆகவே உன்னுடைய பணித்த கண்களோடு நீ இதை வந்து திரும்பவும் அது ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று சின்ன நெடல் இருந்தால் கூட அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு ஒரு உத்தரவு நீ அவசியம் தரணும். அது திரையுலகம் எப்பவுமே பிரிந்து இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கணும். அது உண்மையில் எந்தவித குறையும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், அதையும் எனக்கு தெரியும். இருந்தாலும் பேசும்போது எல்லாமே சால்வ் ஆகுன்றது இந்த மேடையில் ஒன்று வேண்டுகோள் வைக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய மோகன் சார் பற்றி சொல்லணுன்னா நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. நான் அதிகமாக அவர்கிட்ட சிற்றுண்டி வாங்கி சாப்பிட்ருக்குறேன், டிரைவின்லேயும் நியூ உட்லண்ட்ஸ்லேயும் அந்த மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்களுக்குள்ள என்ன ஒரு சூழ்நிலை 3-4 முறை ட்ரை பண்ணி படம் பண்ண முடியாத சூழ்நிலையே போயிடுச்சு. இல்லைன்னா அந்த காலத்திலே தாக் படத்தை நாங்கள் எடுத்திருக்க வேண்டியது 2 கதாநாயகிகளை போட்டு. என்ன சூழ்நிலை அது நடக்காமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு வந்து கண்ணனை பற்றி சொன்னால் என்னை வந்து ஒரு சிச்சுவேஷனில் அவரே மிகப்பெரிய பாடல் ஆசிரியர். அப்படிப்பட்ட அவர் வந்து என்னுடைய படத்திலேயே ஒரு பாட்டு இது, ஆனை மேலே அம்பாரியாம் ஆடுறது சிங்காரியாம், போன வாரம் சிங்கப்பூரம் இந்த வாரம் தஞ்சாவூரம் அப்படின்னு அவர் எழுதினார். என்னை வந்து ஆனை மேலே அம்பாரியா என்னை எத்தும் போய் உட்கார வச்சு அழகு பார்த்தவர். அதுக்கு வந்து நடன அசைவுகளை சொல்லி தந்த சகோதரி ஜீவா யார் கண்ணன் அவர்களையும் இந்த நேரத்தில் மகிழ்கிறேன்.